அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கடலூர் மாவட்டம் வேப்பூர் பொதுப்பணித்துறை பிடபிள்யூடின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம ரெயின் கேஜ்னு சொல்லக்கூடிய மழை மானிகளை பார்க்க வந்திருக்கோம். குறிப்பாக இந்த மழை மானி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த மழை மானிங்கிறது தினசரி பெய்யக்கூடிய மழை அளவுகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தகவல். இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு மழை மானியுடைய மேல்புறம், அதாவது மழை நீர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குழாய்க்குள்ளே வந்து செல்லுது. அந்த குழாயில் நிரம்பக்கூடிய நீரானது 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 40 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்யும் போது இந்த இரண்டாவது குழாயில் இந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா நிரம்பும். இந்த இரண்டாவது உருளை வந்து பார்த்திங்கன்னா நிரம்புவது ரொம்ப ரொம்ப ரேர். அதனால் முதல் உருளையில் எவ்வளோ மழை வந்து பார்த்திங்கன்னா பதிவாகுதோ அந்த மழை அளவுகளை நம்ம வந்து ஒரு அளவுகள் மூலமாக அளந்து தினசரி நமக்கு வந்து ரிப்போர்ட்டாக கிடச்சிட்ருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் இல்லை பருவமழை காலகட்டங்களில் 1 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீடிங் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருப்பாங்க. இது முழுக்க மேனுவல் ரீடிங். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 60% முதல் 80% மழை மானிகள் மேனுவல் ரீடிங்கில் தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிடையாது, அது தானியங்கி கிடையாது. இப்போ உங்கள் ஊரில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இது போல ஒரு மழை மானிகள் இருக்கும். நீங்களும் போய் பாருங்கள். ஏன்னா தாலுக்காவுக்கு 2-3 மழை மானிகள் கண்டிப்பாக இருக்கும். மாவட்டத்துக்கு குறைந்தபட்சம் 5 முதல் 10 மழை மானிகள் இருக்கும். அதனால் நீங்களும் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஊரில் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.